குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோகிலா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6வது இயல் 1 இன்பத்தமிழ். நம்ம ஒவ்வொரு இயலாக ஷார்ட்கட்ஸ் மாத்திரம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இன்பத்தமிழில் தமிழுக்கு அமுதென்று பேர். அதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா, இந்த பாட்டை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத தமிழுக்கு எழுதிக்கோங்க. தமிழை அமுது போல, நிலவு போல, மனம், இளமை, உயர்வு போல யார் பாதுகாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம ரதியோட சன்னு. ரதின்னு ஒரு பெண்ணு, அவங்களுடைய சன்னு தமிழை எப்படி பாதுகாத்துக்கிறாங்களாம்? நிலவு. இப்போ ரதிங்கிறத நம்ம யாரை சொல்கிறோம்? பாரதிதாசனை சொல்கிறோம். இப்போ ரதி, பாரதி, சன், தாசன், சன், அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. நிருமித்த, நிருமித்த, உருவாக்கிய. இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா, நிருமித்தங்கிறத நம்ம பார்த்துக்கோங்க, ஒரு கோட் வேர்டு மாதிரி நமித்தான்னு வச்சுக்கோங்க. நமித்தாவை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். எதுவும் தப்பாக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து விளைவு, அதுலேயே இருக்குது விளைச்சல். விளைவு, விளைச்சல், விளைவு, விளை அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து சமூகம். சமூகங்கிறது நமக்கு தெரியும், மக்கள் குழு. அடுத்து அசதியும் நமக்கு தெரியும், சோர்வு. இப்போ இந்த பாட்டோடைய நூல்வெளி நம்ம பார்க்கலாம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அவர் கவிதைகள் மேலே பற்று கொண்டிருக்கிறான்னு போட்டிருக்கு. அவர் எழுதின கவிதைகள் பார்த்திங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இப்படி அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் இன்னும் பேர் பார்த்திங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர்னு. இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலான்னு சொன்னால், சுப்பு வீட்டுக்காரர். ஏன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அப்போ சுப்பு வீட்டுக்காரர் பாரதிதாசன். அவர் எப்படி இருப்பார்னா, புரட்சிகரமாக கவிதை பாடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன சொல்கிறது, அவரை ஒரு பகுத்தறிவாளர்னு வச்சுக்கோங்க. பகுத்தறிவாளர். பொதுவான கருத்துக்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த காமனாக உட்காந்து நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் மெயினாக பெண்களுடைய கல்விக்கு கல்வி படித்தா அவங்க நல்லது அப்படின்னு நினைப்பார். அது மாதிரி விதவையானவங்களை மறுமணம் செய்யணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப விருப்பப்படுவார் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. அதுக்கடுத்து அவரை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் செய்கிறதுனால அவர் புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறோம். சுப்பு வீட்டுக்காரரை பாவேந்தர்னு சொல்கிறோம். இதே எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா, சுப்பு வீட்டுக்காரர் புரட்சியாக கவிதை பாடுவார், பாக்கு விற்பார். பாவேந்தரை பாக்கு விற்பார்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து அதுலேயே பார்த்தீங்கன்னா, கற்பவை கற்ற பின்னில் ஒரு பாட்டு இருக்குது. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் அப்படிங்கிறது இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எழுதுனது கவிஞர் காசி ஆனந்தன். இப்போ காசி ஆனந்தன் இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலான்னு சொன்னால், காசிக்கு போக போகிறேன் நானே, உனக்கு எனக்கு என்ன அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நானே காசிக்கு போக போகிறேன்ப்பா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.